என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய பீப்பிள்ஸ் ரிவால்ட் பார்ட் 4 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெள்ளூர் ரிவால்ட்டை பற்றி பார்த்துருந்தோம். அதனோட தொடர்ச்சி இன்னைக்கு த ரிவால்ட் ஆஃப் 1857 பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். The yearly uprising did not succeed in threatening the British in India. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த, அதாவது 1857க்கு முன்னாடி நடந்த ரிவால்ட் போராட்டமாகட்டும், எதுவுமே வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சதுலாம் நம்ம சக்சீட் ஆகலை. இதுக்கு முன்னாடி இயர்லி அப்ரைசிங்கான வேலூர் ரிவால்ட் 1806 நடந்திருக்கும். அதுக்கப்புறம் சவுத் இந்தியன் ரெப்ளிகன் பார்த்தீங்கன்னா 1801 நடந்திருக்கும். இது எல்லாமே வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக நடந்த கழகங்கள் தான். இது எதுவுமே வந்து ஆங்கிலேயர் வந்து பயன்படுத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. It took the revolt of 1857 to bring home to the company and the British thought that the rule was not accepted to a large section of the population. இந்த ரிவோல்ட் ஆஃப் 1857 மூலமாக மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து திரும்பி அவங்க கண்ட்ரிக்கே போகணும் அப்படின்றதுக்கும், அவங்களோட ரூல் வந்து இந்தியாவில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த பாப்புலேஷனுக்கு வந்து பிடிக்கல அப்படின்றதுக்கும் ப்ரூவ் பண்ணது வந்து இந்த ரிவோல்ட் ஆஃப் 1857 தான். ரிவோல்ட் ஆஃப் 1857 மூலமாக தான் வந்து பிரிட்டிஷார் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க இந்தியாவில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த பாப்புலேஷனுக்கு வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்கல, அதே மாதிரி அவங்க ரூலையும் வந்து வெறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. The revolt of 1857 was a product of the character and the policies of colonial rule. இந்த கொலோனியல் ரூல் அவங்க உருவாக்கின கேரக்டர், பண்புகள், அதுக்கப்புறம் பாலிசிஸ்ன்னு சொல்லக்கூடிய கொள்கைகள்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்ற கொள்கைகள், இந்த மெயினாக இந்த ரெண்டு விஷயத்துக்காக தான் வந்து ரிவோல்ட் ஆஃப் 1857 வந்து நடந்திருக்கு. ஸோ ரிவோல்ட் ஆஃப் 1857 was a product of character and the policies of colonial rule. The cumulative effect of British expanders policies, economic exploitation and administrative innovation over the years had adversely affected the position of all the rulers of the Indian state. நம்ம இந்தியன் ஸ்டேட்டில் நிறைய இந்தியன் ரூலர்ஸ் வந்து இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்க பொசிஷன் எல்லாமே எதனால் வந்து பாதிப்படைஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட எக்ஸ்பாண்டர்ஸ் பாலிசிஸ், எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்னோவேஷன். ஸோ எக்ஸ்பாண்டர்ஸ் பாலிசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஏரியாஸ் வந்து அவங்க கண்ட்ரோல் வந்து கொண்டு வராங்க, நிறைய டெரிட்டரிஸ் வந்து இணைச்சிட்டே வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன், பொருளாதார ரீதியாக வந்து சுரண்டிகிட்டே இருக்காங்க, நம்ம நாட்டை வந்து சுரண்டிகிட்டே இருந்திருக்காங்க. நிறைய வளங்களும் பார்த்திங்கன்னா நம்மளோட நாட்டில் அந்த வளங்கள் எல்லாமே வந்து அவங்க நாட்டுக்கு சுரண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்னோவேஷன், நிர்வாகங்களில் நிறைய புதுமைகள் வந்து கொண்டு வராங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருந்த அரசர்கள் நிலைமை வந்து ரொம்ப மோசமாக வந்து பாதிப்படைஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா காசஸ் ஆஃப் த ரிவோல்ட், கிளர்ச்சிக்கான காரணம் என்ன, புரட்சிக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். The most important cause of revolt 1857 was a popular discontent of the British policy of economically exploiting India. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் காஸ் ரிவோல்ட் ஆஃப் 1857 நடந்ததுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் காஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக வந்து சுரண்டிகிட்டே இருந்திருக்காங்க இந்தியாவை. அவங்களோட பொருளாதார ரீதியான சுரண்டல் கொள்கையை வந்து 1857 ரிவோல்ட் நடந்ததுக்கான காரணம், முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். This hurt all sections of society. The peasants suffered due to high revenue demands and the strict revenue collection policy. எல்லா தரப்பு மக்களையும் பார்த்திங்கன்னா இவங்களோட எக்கனாமிக்கலி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க இல்லையா, அது வந்து பாதிப்படைய செஞ்சுது. இதில் ரொம்ப பாதிக்கப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா அடித்தட்டான பீசன்ஸ் தான் ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்காங்க. ஏன்னா பீசன்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்க பார்த்திங்கன்னா விவசாயிகள், அவங்களுக்கு வந்து அதிகமான ரெவென்யூ டிமாண்ட்ஸ் போடுறாங்க, ஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ கலெக்ஷன் பாலிசிஸ் போடுறாங்க, டாக்ஸஸ் லைக் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட், மகள்வாரி, ரோட்ஸ்வாரி சிஸ்டம் இதெல்லாமே கொண்டு வராங்க. விவசாயிகளுக்கு வந்து குத்தகை தொகை வந்து அதிகமாக இருக்குது, வட்டி கடைக்காரர்களோட ஆதிக்கம் இதெல்லாமே வந்து அதிகமாக வந்து பீசன்ஸை வந்து சஃபர் ஆக வச்சுது. த பாலிசிஸ் ஆஃப் டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ், சப்சிடரி அலைன்ஸ் அண்ட் பாலிசி ஆஃப் எஃபெக்டிவ் கண்ட்ரோல் கிரியேட்டட் டிஸ்கண்டென்ட்மெண்ட் அமாங் பீப்புள். அதே மாதிரி பாலிசிஸ் ஆஃப் டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ், வாரிசு இழப்பு கொள்கை வந்து லார்ட் டல்ஹவுசி வந்து கொண்டு வந்திருப்பார் 1848. அந்த திட்டம், அதுக்கப்புறம் வந்து சப்சிடரி அலைன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய துணைப்படை திட்டம் பார்த்திங்கன்னா லார்ட் வெல்லசி வந்து கொண்டு வந்திருப்பார் 1798. அதுக்கப்புறம் அவங்களோட பாலிசி ஆஃப் எஃபெக்டிவ் கண்ட்ரோல், பல கட்டுப்பாடுகள் வந்து விதிக்கிறாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா மக்கள் வந்து அவங்க பிரிட்டிஷாரை வந்து வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நிறைய வந்து டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ், முக்கியமாக இன்னொரு முக்கியமான காரணம் என்ன, 1857 ரிவால்ட் நடந்ததுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த வாரிசு இழப்பு கொள்கை, லார்ட் டல்ஹவுசி கொண்டு வந்த டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ் அப்படின்னு கூட இதுக்கு முன்னாடி இந்த லெசனில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா மக்களிடையே வந்து ஒரு அதிருப்தியை வந்து ஏற்படுத்துது. Annexation of Oudh proved that even the groveling loyalty can't satisfy British greed for territories. இதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ் பார்த்திங்கன்னா அவுத் அப்படின்ற இடத்த வந்து இணைச்சிக்கிறாங்க. என்ன தான் வந்து இடத்த வந்து இணைச்சாலும் பார்த்திங்கன்னா
ஆங்கிலேயர் வந்து அவங்களோட டெரிட்டரிஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்றதுல அந்த கொள்கையில் வந்து அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை ஆகவே இல்லை. அவுத் அப்படின்ற இடத்த வந்து இணைச்சாலும் கூட பார்த்திங்கன்னா அவங்க வந்து இன்னும் வந்து நிறைய டெரிட்டரிஸை வந்து ஆட் பண்ணணும், அவங்கள வந்து அந்த இடத்த வந்து விரிவாக்கம் பண்ணணும் அப்படின்ற கொள்கையில் வந்து அவங்க திருப்தி அடையவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், the conversion activities of Christian missionaries were looked upon with suspicion and fear. The priest and the Maulvis showed their discontent against the British rule. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிறிஸ்டியன் மிஷினரிஸ் வந்து நிறைய பேர் வந்து இந்தியாவுக்கு வந்து வராங்க. அவங்க வந்து மத ரீதியாக வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லி கிறிஸ்டியன் மிஷினரிஸ் எல்லாமே கிறிஸ்துவ சமய பரப்பு குழுவினர்கள் பார்த்திங்கன்னா மதம் மாற்ற நடவடிக்கைகளை வந்து ஈடுபடுறாங்க. இதனால் பார்த்திங்கன்னா மக்கள் ரொம்ப அச்சமும் அடைகிறாங்க, ரொம்ப சந்தேக பார்வையோடும் பார்க்குறாங்க. The priest and Maulvis showed their discontent against the British rule. அங்கே இருக்கக்கூடிய ப்ரீஸ்ட், சமய தலைவர்கள், அதுக்கப்புறம் மால்வீஸ் அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா இஸ்லாமிய சமய அறிஞர்கள், இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் அரசாங்கத்திடம் அவங்க வந்து எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க. Abolition of practices like sati, female infanticide, support to widow remarriage and female education were seen by many as interference in the Indian culture by the Europeans. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிரிட்டிஷார் வந்து சத்தி அப்படின்ற திட்டத்தை வந்து ஒழிக்கிறாங்க. சத்தி பார்த்திங்கன்னா 1829 வந்து வில்லியம் பென்டிக் வந்து அபாலிஷ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஃபீமேல் இன்ஃபான்டிசைட், பெண் சிசு கொலை தடை சட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வருவாங்க 1798. அதுக்கப்புறம் 1802, 1804லலாம் வந்து பெண் சிசு கொலை தடை சட்டம் கொண்டு வருவாங்க. அப்புறம் விடோ ரீமேரேஜ், மறுபடியும் மறுமணம் செய்கிறதுக்கு விடோ ரீமேரேஜ் சிஸ்டம் வந்து யார் கொண்டு வருவாங்கன்னா டல்ஹௌசி வந்து கொண்டு வருவார். 1856 வந்து கொண்டு வருவார். அதுக்கப்புறம் வந்து ஃபீமேல் எஜுகேஷன், பெண்கள் கல்வி வந்து கற்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து சட்டங்கள் கொண்டு வருவாங்க. இதெல்லாம் நல்ல விஷயமா இருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா அப்போ இருந்த மக்களுக்கு வந்து போதிய படிப்பறிவு இல்லாதனால இதெல்லாம் வந்து எதிர்த்திருக்காங்க. இது எல்லாமே நல்ல விஷயம் தான். சத்திய அபாலிஷ் பண்ணது, ஃபீமேல் இன்ஃபான்டிசைட், குழந்தை திருமண தடை சட்டம் கொண்டு வராங்க, பெண் சிசு கொலை தடை சட்டம் கொண்டு வராங்க, விடோ மேரேஜுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, ஃபீமேல் எஜுகேஷனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இதெல்லாமே வந்து நல்ல விஷயமா இருந்தாலும் பார்த்திங்கன்னா அது வந்து காலங்காலமாக வந்து பின்பற்றிட்டு வராங்க இந்தியன்ஸ். இதெல்லாம் வந்து யூரோப்பியன்ஸ் வந்து அபாலிஷ் பண்ணதுனால அவங்க மேலே வந்து கோபம் அடைகிறாங்க இந்தியன்ஸ் எல்லாருமே. இது எல்லாமே வந்து நல்ல திட்டங்கள் அப்படின்னாலும் பார்த்திங்கன்னா அப்போ இருந்த மக்கள்கிட்ட வந்து போதிய விழிப்புணர்வு இல்லை. அதனால் வந்து இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஃபீமேல் இன்ஃபான்டிசைடு, அதாவது பெண் சிசு கொலை தடை சட்டம். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஆண் பிள்ளை மோகம் வந்து அதிகமாக இருந்தது. ஆண் பிள்ளை பிறந்தால் தான் வீட்டுக்கு நல்லது, பெண் பிள்ளை பிறப்பது வந்து சாபம் அப்படின்னு சொல்லி பெண் சிசு கொலை வந்து நடந்துட்டு இருந்துச்சு. தமிழ்நாட்டிலையும் பார்த்திங்கன்னா நடந்துட்டு இருந்துச்சு. கள்ளிப்பால் ஊற்றி பெண் குழந்தைகளை வந்து கொல்றது வந்து நடந்துட்டு தான் இருந்துச்சு. இன்னமும் பார்த்திங்கன்னா ஆண் பிள்ளை மோகம் வந்து நம்ம சமூகத்தில் இருந்துட்டு தான் இருக்குது. அதை வந்து மாற்ற வேண்டிய விஷயம், மாற்றிக்கொள்ளப்பட வேண்டிய விஷயம். ஆணும் பெண்ணும் சமமானவர்களே. The Indian sepoys were looked upon as inferior beings and treated with contempt by the British officer. They were paid much less than the British soldiers. All avenues of the promotion was closed to them as all the higher army posts were reserved for the British. இந்திய சிப்பாய்கள் பார்த்திங்கன்னா ஆங்கிலேய அதிகாரிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்களால வந்து அந்த ஆங்கிலேய அதிகாரிகளால் வந்து ரொம்ப தாழ்வாகவும் அவமரியாதையும் வந்து நடத்தப்படுறாங்க. They were paid much less than the British soldiers. பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து பே பண்ணியிருக்காங்க. ப்ரொமோஷன்ஸ், அப்புறம் ஹையர் ஆர்மி போஸ்ட் எல்லாமே வந்து யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா பிரிட்டிஷாருக்கு தான், பிரிட்டிஷ் வீரர்களுக்கு தான் கொடுக்குறாங்க. ஆங்கிலேய வீரர்களுக்கு மட்டுமே வந்து வழங்கப்பட்டது. இந்திய வீரர்களுக்கு பார்த்திங்கன்னா அது எல்லாமே மறக்கப்படுது. ஸோ இது எல்லாமே வந்து எதனால் வந்து ரிவால்ட் வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஓவர் ரீசனாக பார்த்துட்டு இருந்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா இமீடியட் உடனடி காரணம் என்ன? நம்ம வேலூர் ரிவால்ட்லேயும் வந்து உடனடி காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அக்னியூ டர்பன் தான் அங்கே வந்து உடனடி காரணமாக இருக்கும். இங்கே என்னென்னு பார்த்திங்கன்னா the immediate introduction of new Enfield rifles in the army. ஸோ இராணுவத்தில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட என்ஃபீல்ட் ரக துப்பாக்கியே வந்து உடனடி காரணமாக இருக்குது. The top of the cartridge of the rifle was to be removed by the mouth before loading it in the rifle. ஸோ இந்த வகை துப்பாக்கியில் பார்த்திங்கன்னா குண்டுகளை வந்து நிரப்புறதுக்கு முன்னாடி வந்து அதுக்கு மேலே ஒரு மேல் உரை மாதிரி இருக்கும். அதை வந்து கடித்து அவங்க பல்லால் கடித்து அதை வந்து நீக்கணும். The cartridge were greased by the fat of pig and the cow. ஸோ இதான் வந்து மெயின் கிளர்ச்சிக்கான இமீடியட் காஸாக இருக்குது. அந்த மேலுரையில் பார்த்திங்கன்னா பசுவோட கொழுப்பு அப்புறம் வந்து பன்றியோட கொழுப்பு வந்து தடவப்பட்டிருக்கு. The Indian sepoys believed that the British were deliberately attempting to spoil the religion of both the Hindus and Muslims
பிகாஸ் while the Hindus revered the cow, the Muslim hated the pig. இது வந்து வேணுன்ட்டே வந்து அவங்க கலாச்சாரத்தை வந்து ஸ்பாயில் பண்ணணும் அப்படின்றதுக்காக, அவங்க மத உணர்வு, இந்தியர்களோட மத உணர்வு வந்து புண்படுத்தணும் அப்படின்றதுக்காக வேணுன்ட்டே வந்து ஆங்கிலேயர்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இந்திய வீரர்கள் எல்லாமே நினைக்கிறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்துக்கள் வந்து பசுவை வந்து ரொம்ப புனிதமாக கருதுகிறாங்க. ஹிந்துஸ் ரிவர்ட் த கவ். அதே மாதிரி முஸ்லீம்கள் பார்த்திங்கன்னா பன்றியை வந்து வெறுப்பவர்களாகவும் இருக்காங்க. த சோல்ஜர் தேர்ஃபார் டிட்டர்மைன் டு ரெஃப்யூஸ் தேர் சர்வீஸ் அண்ட் அல்டிமேட்லி ரிவோல்டட். இதனால் வந்து நாங்கள் இந்த மாதிரி பல்லில் கடிச்சு அதை வந்து ரிமூவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி புரட்சியில் வந்து ஈடுபடுறாங்க. தஸ் த பிரைமரி அண்ட் த இமீடியட் காஸ் ஆஃப் த ரிவோல்ட் வாஸ் த யூஸ் ஆஃப் த கிரீஸ்ட் கார்டேஜ். ஸோ இந்த மாதிரி கொழுப்பு தடவப்பட்ட தோட்டாக்கள் தான் பார்த்திங்கன்னா புரட்சிக்கு வந்து அடிப்படையாகவும் உடனடி காரணமாகவும் இருக்குது. ஸோ இந்த இமேஜில் பார்த்திங்கன்னா கார்டேஜ் இருக்குது பாருங்கள். ஸோ இதில் வந்து க்ரீஸ் இருக்குது. இந்த கார்டேஜ் வந்து அந்த சோல்ஜர் வந்து வாயால் கடித்து ரிமூவ் பண்ணி அதை வந்து உள்ளே கொட்டிட்டு அதுக்கப்புறமா லோட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இந்த வாயால் கிடைக்கும் போது பார்த்திங்கன்னா அதில் வந்து பன்றி மற்றும் மாட்டோட கொழுப்பு வந்து தடவப்பட்டிருக்கு. இது அவங்க அந்த ரிலீஜியஸ்க்கு வந்து எதிரானது அப்படின்னு சொல்லி இதனால தான் வந்து கிளர்ச்சி வந்து ஏற்படுது. த அவுட் பிரேக் ஆஃப் த ரிவோல்ட். கழகத்தோட தோற்றம் எப்படி இந்த கழகம் வந்து எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். On 29 March 1857 at Barakpur near Kolkata, Mangal Pandey, a young sepoy from Bengal regiment, refused to use the greased cartridge and shot down his sergeant. ஸோ 1857 March 29 பார்த்தீங்கன்னா பாரக்பூர் கொல்கத்தா பக்கத்தில் இருக்குது. இங்கே வங்காள பிரிவை சேர்ந்த மங்கள் பாண்டே அப்படின்றவர் ஒரு யங் சிப்பாய். அவர் வந்து கொழுப்பு தடவப்பட்ட துப்பாக்கியை வந்து பயன்படுத்த மறுக்கிறாரு. அதே மாதிரி அவரோட உயர் அதிகாரி அவரோட சர்ஜென்ட்டை வந்து சுட்டு கொன்னுடுறாரு. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவரை வந்து கைது பண்ணிவிட்டு விசாரணைக்கு அப்புறம் வந்து அவரை வந்து தூக்கில் வந்து இட்டுறாங்க. இந்த செய்தி பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிக்குது. இதனால் பார்த்திங்கன்னா நிறைய சிப்பாய்கள் வந்து கிளர்ச்சியில் வந்து ஈடுபடுறாங்க. ஸோ அவுட் பிரேக் எதனால் ஆரம்பிக்குது? 29 March 1857 இந்த அவுட் பிரேக் வந்து ஆரம்பிக்குது. எங்கே? பாரக்பூர் நியர் கொல்கட்டா. யாராலன்னு பார்த்தீங்கன்னா மங்கள் பாண்டே. இவர் வந்து யங் சிப்பாய் ஃப்ரம் பெங்கால் ரெஜிமெண்ட்டை சேர்ந்தவர் தான் மங்கள் பாண்டே. கோர்ஸ் ஆஃப் த ரிவோல்ட்டோட கோர்ஸ் பற்றி புரட்சியின் போக்கு எப்படி போச்சு அப்படின்னு பார்ப்போம். On 10 May 1857 the sepoy of the 3rd Cavalry at Meerut openly revolted by swarming the prison and releasing their comrades. 1857 May 10 பார்த்தீங்கன்னா மீரட்டில் இருந்த 3வது கேவலரி அப்படின்னா குதிரைப்படை அப்படின்னு அர்த்தம். ஸோ 3வது குதிரைப்படையை சேர்ந்த சிப்பாய்கள் பார்த்திங்கன்னா சிறைச்சாலையை வந்து உடைச்சி அவங்களோட சக வீரர்களையும் விடுவிச்சு எல்லாரும் சேர்ந்து வந்து புரட்சியில் வந்து ஈடுபடுறாங்க. They were immediately joined by the men of the 11th and 20th Native Infantries and they murdered some English officer and then marched to Delhi. இவங்க ப்ரிசன்லேருந்து வெளியில் வராங்க இல்லையா, அவங்க கூட இருக்கவங்களையும் வந்து வெளியில் வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இமீடியட்டாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லோக்கலில் இருந்த 11th and 12th நேட்டிவ் இன்ஃபேண்ட்ரிஸ் உள்ளூர் காலாட்படையோடு வந்து இணைஞ்சிக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய இங்கிலீஷ் ஆஃபீஸரும் கொண்டுட்டு டெல்லியை நோக்கி போகிறாங்க அவங்க எல்லாருமே. The arrival of Meerut Sepoys at Delhi on 11th May and declared of Bahadur Shah II as the Emperor of India. இவங்க மீரட்லேருந்து கிளம்பின சிப்பாய்ஸ் எல்லாமே டெல்லிக்கு வந்து 11th May வந்து ரீச் ஆகுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பகதூர் ஷாவை வந்து இந்தியாவோட பேரரசாக அறிவிக்கிறாங்க, எம்பரர் ஆஃப் இந்தியாவை அறிவிக்கிறாங்க. டெல்லி பிகம் த சென்டர் ஆஃப் த கிரேட் ரிவோல்ட் அண்ட் பகதூர் ஷா இட் சிம்பிள். டெல்லி தான் பார்த்திங்கன்னா ஒரு பெரும் புரட்சி மையமாக வந்து இருந்திருக்கு. பகதூர் ஷா வந்து அதோட அடையாளமாகவும் இருந்திருக்காரு. The revolt spread quickly. There were mutinies at Lucknow, Kanpur, Jhansi, Bareilly, Bihar, Faizabad and many other places in North India. புரட்சி பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக பரவ ஆரம்பிக்குது. இந்த கிளர்ச்சி வந்து லக்னோ, கான்பூர், ஜான்சி, பெரேலி, பீகார், ஃபைசாபாத் இப்படி எல்லா வட மாநிலங்கள்லையும் பார்த்திங்கன்னா இந்த கழகங்கள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கிறது. Many of them found that it was good opportunity to burn the papers of their landlords. ஸோ ஏற்கனவே வந்து லேண்ட்லார்ட்ஸ் கிட்ட வந்து இவங்க வந்து குத்தகை ஏதாவது கடன் வாங்கியிருப்பாங்க இல்லையா, இதை வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணியிருக்காங்க. புரட்சியாளர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்த பத்திரங்களெல்லாம் வந்து எரிக்க ஆரம்பிக்கிறாங்க. Many others whose titles and pensions were abolished by the British who participated in it in order to take revenge. அப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேரோட டைட்டில்ஸ், பட்டங்கள், பென்ஷன்ஸ் இதெல்லாமே வந்து பிரிட்டிஷார் வந்து அபாலிஷ் பண்ணாங்க இல்லையா. ஸோ அதனால் இதுக்கு பழி வாங்குற விதமாக அவங்க எல்லாருமே வந்து இந்த ரிவெஞ்சில் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ இந்த ரிவால்ட் வந்து நார்த் இந்தியா ஃபுல்லாக பரவி இருந்தது அப்படின்னு சொன்னீங்க பாருங்கள். மீரட், டெல்லி, பேரெலி, ஆக்ரா, குவாலியர், ஜான்சி, கான்பூர், ஃபைசாபாத், லக்னோ, பாரக்பூர். ஸோ இப்படி நார்த் இந்தியா ஃபுல்லாகவே வந்து இந்த கிளர்ச்சி வந்து பரவி இருந்தது.
சப்ரெஷன் ஆஃப் ரிவால்ட் வந்து எப்படி வந்து சப்ரெஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிவால்ட் ஆஃப் 1857 நடக்கும்போது யார் வந்து கவர்னர் ஜெனரலாக இருந்திருக்காரு அப்படின்னா லார்ட் கேனிங் வந்து இருந்திருக்காரு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ லார்ட் கேனிங் பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டாக வந்து புரட்சி வந்து அடக்கிறதுக்கு வந்து இம்மீடியட்டாக வந்து நடவடிக்கை எடுக்கிறாரு. He collected the forces of Madras, Bombay, Sri Lanka and Burma. ஸோ பர்மா, சென்னை, பம்பாய், இலங்கை இதில் இருந்தெல்லாம் படைகள் வந்து வரவைக்கிறாரு. On his own initiative, he called the British Army, which was deputed to China by Britain to Calcutta. அவரோட சொந்த முயற்சியால் பார்த்தீங்கன்னா சீனாவில் இருந்த ஆங்கில படைகளை வந்து கல்கத்தாவுக்கு வந்து வர வைக்கிறாரு. He ordered the loyal Sikh army to proceed to Delhi immediately. ஸோ சிக்கு பார்த்திங்கன்னா சீக்கியர்கள் வந்து சீக்கிய படைகள் வந்து ஆங்கிலேயருக்கு வந்து விசுவாசமாக இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே வந்து டெல்லிக்கு வந்து போங்க அப்படின்னு சொல்லி இமீடியட்டாக வந்து ஆணையிடுறாரு. The British regained their lost position very soon. ஸோ அவங்க ஆங்கிலேயர்கள் பார்த்திங்கன்னா அவங்க இழந்த பகுதியை வந்து உடனே வந்து மீட்டுறாங்க. ஸோ இமீடியட் ஸ்டெப்ஸ் எடுத்ததுனால பார்த்திங்கன்னா பிரிட்டிஷார் வந்து அவங்க இழந்த பகுதிகள் எல்லாமே வந்து உடனே மீட்டுடுறாங்க. Delhi was recaptured by General John Nicholson on 20 September 1857 and deportation of Bahadur Shah II to Rangoon where he died in 1862. 20 September 1857 பார்த்தீங்கன்னா படைத்தளபதி நிக்கல்சன் அப்படின்றவர் டெல்லியை வந்து மீண்டும் வந்து கைப்பற்றுறாரு. அதே மாதிரி பகதூர் ஷா II பார்த்திங்கன்னா ரங்கோனுக்கு வந்து நாடு கடத்தப்படுறாரு. அங்கே வந்து அவர் 1862 இறந்து போயிடுறாரு. மிலிட்ரி ஆப்ரேஷன் வித் ரெக்வரி ஆஃப் கான்பூர் அண்ட் வேர் க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் ரெக்வரி ஆஃப் லக்னோ. ஸோ இந்த மிலிட்ரி ஆப்ரேஷனில் ஈடுபட்ட இந்த கான்பூரை சேர்ந்தவங்களும் அதே மாதிரி லக்னோவை சேர்ந்தவங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸ்லி அசோசியேட்டடாக ஒர்க் பண்ணுறாங்க. சார் காலின் கேம்பல் ஆக்குபைட் கான்பூர். ஸோ காலின் கேம்பல் பார்த்திங்கன்னா கான்பூரை வந்து மீட்டெடுக்கிறாரு. நானா சாஹிப் வாஸ் டிஃபீட்டட் அட் கான்பூர் அண்ட் எஸ்கேப் டு நேபாள். நானா சாஹிப் வந்து கான்பூரில் வந்து டிஃபீட் பண்ணிட்டாங்க. அவர் வந்து நேபாளுக்கு வந்து எஸ்கேப் ஆகிட்டார். அவரோட க்ளோஸ் அசோசியேட்டான டாண்டியா டோப் வந்து எஸ்கேப் ஆகி சென்ட்ரல் இந்தியாவுக்கு போயிடுறாரு. ஸோ அங்கே வந்து அவர் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது அவர் கைது பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவரையும் வந்து கொண்டுடுறாங்க. த ராணி ஆஃப் ஜான்சி ஹேட் டைட் இன் த பேட்டில் ஃபீல்ட். ராணி ஆஃப் ஜான்சி பார்த்திங்கன்னா பேட்டில் ஃபீல்டில் போரிட்டு இருக்கும் போதே இறந்து போயிடுறாங்க. குன்வர் சிங், கான் பகதூர் கான் வேர் ஆல் டெட் while the Begum of Oudh was compelled to hide in Nepal. குன்வர் சிங், பீகாரை சேர்ந்த குன்வர் சிங், கான் பகதூர் கான் எல்லாருமே வந்து இறந்து போயிடுறாங்க. பேகம் ஆஃப் அவுத் வந்து நேபாளில் வந்து மறைஞ்சிருக்கிறதுக்காக அவங்க வந்து கம்பல் பண்ணுறாங்க. இந்த ரிவால்ட்டை வந்து ஃபைனலாக வந்து சப்ரஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த 1859 by the end of the 1815 British authority over India was fully re-established. மறுபடியும் 1859 பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் அதிகாரம் வந்து மீண்டும் வந்து இந்தியா முழுவதும் வந்து நிறுவப்பட்டுச்சு. காசஸ் அந்த ஃபெயிலியர் ஆஃப் த ரிவால்ட். எதனால் வந்து இந்த ரிவால்ட் வந்து ஃபெயில் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியஸ் காசஸ் இருக்குது, நிறைய காசஸ் இருக்குது ஃபெயிலியர் ஆனதுக்கு. ஒன்று பார்த்திங்கன்னா லேக் ஆஃப் ஆர்கனைசேஷன். இதே தான் நம்ம ஏற்கனவே வெள்ளூர் ரிவால்ட்டையும் பார்த்தோம். சரியான ஒருங்கிணைப்பு வந்து இல்லை. லேக் ஆஃப் டிசிப்ளின், ஒழுக்கம் இல்லை, கட்டுப்பாடு இல்லை, ஒரு காமன் பிளான் இல்லை. காமனாக வந்து எல்லோரும் வந்து ஒரு மையப்படுத்தப்பட்ட தலைமை இருந்தால் தானே வந்து அது ப்ராப்பராக நடக்கும். ஸோ அந்த மாதிரி சென்ட்ரலைஸ்டு லீடர்ஷிப் இல்லை, மாடர்ன் வெப்பன்ஸ், நவீன ஆயுதங்கள் இல்லை, தொழில்நுட்பம் இல்லை. இதனால தான் பார்த்திங்கன்னா புரட்சி வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு. த ரிபல் லீடர்ஸ் வேர் நோ மேட்ச் டு த பிரிட்டிஷ் ஜெனரல்ஸ். கழகத்தில் ஈடுபட்டவங்க யாருமே பார்த்திங்கன்னா ஆங்கிலேய தளபதிக்கு இணையானவர்களாக இல்லை. ராணி லக்ஷ்மி பாய், டாண்டியா டோப் அண்ட் நானா சாஹிப் வேர் கரேஜஸ் பட் தே வர் நாட் குட் ஜெனரல்ஸ். ஸோ ராணி லக்ஷ்மி பாய், நானா சாஹிப், தாந்தியா தோப் எல்லாருமே வந்து தைரியமானவங்களாக இருந்திருக்காங்க. ஆனால் வந்து ஒரு சிறந்த தளபதியாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து காசஸ் ஃபார் த ஃபெயிலியர் ஆஃப் த ரிவோல்ட். non-participation of Bengal, Bombay, Madras, Western Punjab and Rajputana. பெங்கால், பாம்பே, மெட்ராஸ், வெஸ்டர்ன் பஞ்சாப், ராஜ்புட்டானா இவங்களாம் பார்த்திங்கன்னா புரட்சியில் வந்து கலந்துக்கலாம். ஸோ யாரெல்லாம் வந்து புரட்சியில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. The modern educated Indians did not support the revolt as they believed that only British rule could reform Indian society and modernize it. ஸோ நவீனமாக கல்வி கட்ட இந்தியர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆங்கிலேய ஆட்சிக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்னா இந்திய சமுதாயத்தை வந்து சீர்படுத்தணும் அப்படின்னா அது ஆங்கிலேயர்களால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இந்த மாடர்ன் எஜுகேட்டட் இந்தியன்ஸ் எல்லாமே வந்து புரட்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணல. The British managed to get the loyalty of Sikhs, Afghans and Gurkha regiments. The Gurkhas actually helped the British in suppressing the revolt. ஸோ சிக், ஆப்கான்ஸ், குர்கா ரெஜிமெண்ட்ஸ் இவங்க எல்லாமே வந்து பிரிட்டிஷ்க்கு வந்து ரொம்ப லாயலாக இருந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் குர்காஸ் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்க்கு வந்து இந்த ரிவால்ட்டை சப்ரஸ் பண்ணுறதுக்கும் வந்து
உதவியிருக்காங்க. த பிரிட்டிஷ் ஹேட் பெட்டர் வெப்பன்ஸ், பெட்டர் ஜென்ரல்ஸ் அண்ட் குட் ஆர்கனைசேஷன். அதான் பிரிட்டிஷ் கிட்ட பார்த்திங்கன்னா நல்ல நவீனமான ஆயுதங்கள் இருந்தது, சிறந்த தளபதிகள் இருந்திருக்காங்க, நல்ல ஒருங்கிணைப்பாக செயல்பட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இந்தியர்கள் வந்து இந்தியன் சிப்பாய்ஸ் வந்து இந்த ரிவால்ட் தோற்றதுக்கு, இந்தியன் ரிவால்ட் தோற்றதுக்கு வந்து அவங்கக்கிட்ட வந்து ஒரு நல்ல ஆர்கனைசேஷன் இல்லை, லீடர்ஷிப் இல்லை. பிரிட்டிஷ்கிட்ட இது எல்லாமே இருந்துச்சு. அடுத்த கான்சிக்வன்ஸ் ஆஃப் ரிவால்ட்டை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த ரிவால்ட்டுக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ரிவால்ட் ஆஃப் 1857 மார்க் அ டர்னிங் பாயிண்ட் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா. இட் லெட் டு சேஞ்சஸ் இன் த சிஸ்டம் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த பாலிசி ஆஃப் த கவர்மெண்ட். இந்த ரிவால்ட் ஆஃப் 1857 பார்த்திங்கன்னா ஒரு பெரிய திருப்புமுனை வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஸோ நிர்வாக முறை அப்புறம் வந்து அரசின் கொள்கைகளை வந்து நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் இந்தியா வாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி டு த பிரிட்டிஷ் க்ரௌன். அட்மினிஸ்ட்ரேஷனை நிர்வாகத்தை பார்த்திங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனிலேருந்து பிரிட்டிஷ் க்ரௌனுக்கு வந்து மாற்றுறாங்க. இது எப்படி அழைச்சிருக்காங்கன்னா குயின் ப்ரொக்ளமேஷன் இன் 1858 அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. குயின் ப்ரொக்ளமேஷன் அப்படின்னு சொல்லி 1858 கொண்டு வராங்க. அதேமாதிரி கவர்னர் ஜெனரல், எப்படி லார்ட் கர்னிங் வந்து கவர்னர் ஜெனரல் பார்த்தோம் இல்லையா, அதை வந்து வைஸ்ராய் அப்படின்னு சொல்லி மாற்றுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வைஸ்ராய் லார்ட் கர்னிங் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க அவங்கள. The board of directors and board of control were replaced by the council of 15 members. board of directors and board of control பார்த்தீங்கன்னா 15 members உறுப்பினர்களை கொண்ட ஒரு சபையை வந்து ஏற்படுத்துகிறாங்க. headed by secretary of state to supervise Indian affairs. அவங்களுக்கு மேலே வந்து secretary of state வந்து நியமிக்கிறாங்க இந்தியன் அஃபேர்ஸ் எல்லாமே கவனிச்சுக்கிறதுக்காக. The Indian army was thoroughly reorganized. More British were employed in the army. மறுபடியும் பார்த்திங்கன்னா இந்திய இராணுவம் வந்து முற்றிலும் வந்து மாற்றியமைக்கப்படுது. அதிகப்படியான ஆங்கிலேயர்களை வந்து இராணுவத்தில் வந்து பணியமர்த்துறாங்க. The British military policy came to be dominated by the idea of divide and counterpoise. பிரித்தல் மற்றும் எதிர்த்தாக்குதல், இது வந்து ஒரு ஆங்கிலேயர் கொள்கையில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கொள்கையாக இருக்குது. டிவைட் அண்ட் கவுண்டர் பாய்ஸ் அப்படின்றது, டிவைட்னா பிரிக்கிறது, கவுண்டர் பாய்ஸ் அப்படின்னா எதிர்த்தாக்குதல் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வந்து இது வந்து அவங்களோட இந்த பிரிட்டிஷ் கொள்கையில் வந்து இது ரொம்ப அதிகமாக டாமினேட் பண்ணுச்சு. அவங்களோட கொள்கைகளை வந்து இது டாமினேட்டடாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் த ரிவால்ட் ஆஃப் 1857 played an important role in bringing the Indian people together and imparting them the consequence of belonging to one country. இந்த உண்மையிலே பார்த்திங்கன்னா 1857 நடந்த புரட்சி வந்து மக்கள் எல்லாரையும் வந்து ஒருங்கிணைச்சது. இந்தியா ஒரே நாடு அப்படின்ற உணர்வை கொண்டு வரதுல வந்து இந்த 1857 ரிவால்ட் வந்து ஒரு முக்கிய பங்கு வந்து வகிச்சிருக்கு. The revolt paved the way for the rise of modern national movement. அதேமாதிரி ஒரு பெரும் புரட்சி, நவீன தேசிய இயக்கம் தோன்ற வழிவகுத்ததும் இந்த 1857 ரிவால்ட் தான். It was at the beginning of the 20th century that the 1857 revolt came to be interpreted as planned war of national independence. 1857 ஆண்டு பார்த்திங்கன்னா ஒரு பெரும் புரட்சி, 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கமாக ஒரு 20ஆம் நூற்றாண்டுக்கு ஒரு தொடக்கமாக வந்து பெரும் புரட்சி தொடக்கமாக வந்து இந்த 1857 ரிவால்ட் வந்து இருந்திருக்கு. அதே மாதிரி வந்து விடி சர்வாக்கர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, பிளான்ட் வார் ஆஃப் நேஷ்னல் இண்டிபெண்டன்ஸ், ஒரு முதல் இந்திய சுதந்திர போர், ஒரு திட்டமிடப்பட்ட தேசிய சுதந்திர போர் அப்படின்னு சொல்லி அவரோட புக்கில் வந்து எழுதியிருக்கார் விடி சர்வாக்கர் அப்படின்றவர். அவரோட புக்கு பேர் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்ற புக்கில் வந்து பிளான்டு வார் ஆஃப் நேஷ்னல் இண்டிபெண்டன்ஸ், ஒரு திட்டமிடப்பட்ட தேசிய சுதந்திர போர் அப்படின்னு சொல்லி விவரிக்கிறார். அடுத்தது டூ யூ நோ அப்படின்னு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க, அதை பற்றி பார்ப்போம். இன் சென்ட்ரல் இந்தியா த ரிவால்ட் வாஸ் கைடட் பை ராணி லக்ஷ்மி பாய் ஆஃப் ஜான்சி. ஷி வாஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பேட்ரியோட் ஆஃப் இந்தியா. ஸோ சென்ட்ரல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரிவால்ட் வந்து யார் கைட் பண்ணுறாங்க அப்படின்னா ராணி லக்ஷ்மி பாய் அவங்களால வந்து கைட் பண்ணப்படுது. ராணி லக்ஷ்மி பாய் பார்த்திங்கன்னா ஒரு கிரேட்டஸ்ட் பேட்ரியோட், ஒரு மாபெரும் வந்து தேசபக்தராக இருக்கார். சார் ஹியூஜ் ரோஸ் ஆக்குபைட் ஜான்சி. சார் ஹியூஜ் ரோஸ் அப்படின்றவர் பார்த்திங்கன்னா ஜான்சியை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுறாரு. Rani Lakshmi Bai fled from Jhansi and joined hands with Tantia Tope, who had assumed the leadership of the rebel army at Gwalior. ஸோ ராணி லக்ஷ்மி பாய் பார்த்திங்கன்னா ஜான்சிலேருந்து தப்பிச்சு போய் டான்டியா டோப் கூட வந்து சேர்ந்துறாங்க. அவங்க டான்டியா டோப் பார்த்திங்கன்னா குவாலியர் ரிபலில் வந்து தலைமை எடுத்து நடத்துகிறாரு. ஸோ அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. பட் த பிரிட்டிஷ் கேப்சர்ட் குவாலியர் இன் June 1858. ராணி வாஸ் killed in the battle. ஸோ பிரிட்டிஷ் பார்த்திங்கன்னா குவாலியரையும் வந்து 1858 வந்து கேப்சர் பண்ணிடுறாங்க. ராணி லக்ஷ்மி பாயை பேட்டில் வந்து கொண்டுடுறாங்க. டான்டியா டோப் வந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாரு. அவரையும் பார்த்திங்கன்னா கைது செஞ்சு அவரையும் வந்து தூக்கிலிட்டுறாங்க. அக்கார்டிங் டு த பிரிட்டிஷ் ஹிஸ்டோரியன்ஸ் present at the time of revolt, Rani Lakshmi Bai was the best
அந்த bravest among the leaders of the revolt of 1857. ஸோ ஆங்கில வரலாற்று ஆசிரியர்களோட கூற்றுப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா 1857 புரட்சியில் கலந்து கொண்ட தலைவர்களை வந்து மிகவும் வந்து துணிச்சலானவங்களும் ரொம்ப வந்து பெஸ்ட்டும் பார்த்திங்கன்னா வந்து ராணி லக்ஷ்மிபாய் தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ரிவால்ட் எங்கெல்லாம் நடந்தது, எந்த இந்தியன் லீடர்ஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க, அந்த ரிவால்ட் வந்து சப்ரஸ் பண்ண அதிகாரிகள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு காலம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஈஸியாக வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக டெல்லியில் அந்த ரிவால்ட்டில் வந்து தலைமை தாங்கினவர் வந்து பகதூர் ஷா டூ. அந்த ரிவால்ட்டை சப்ரஸ் பண்ண பிரிட்டிஷ் ஆஃபீஸர் பேர் ஜான் நிக்கோல்சன். லக்னோவில் பார்த்தீங்கன்னா பேகம் ஹசாரத் மஹால் சப்ரஸ் பண்ண இங்கிலீஷ் ஆஃபீஸர் பேர் ஹென்ரி லாரன்ஸ். கான்பூரில் நானா சாஹிப் சப்ரஸ் பண்ண ஆஃபீஸர் பேர் சர் காலின் கேம்பல். ஜான்சி அண்ட் குவாலியர் லக்ஷ்மிபாய் டாண்டியா ஜெனரல் ஹியூக்ரோஸ். பேரேலியில் பார்த்தீங்கன்னா கான் பஹதூர் கான் சர் காலின் கேம்பல். பீகாரில் பார்த்தீங்கன்னா குன்வர் சிங் வில்லியம் டெய்லர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், டேரெக்டாக வந்து கொஷின் கேட்பாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோஸ் வந்து மறக்காமல் பாருங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ.